أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றல். உமர் பாருக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபு நாட்டின் பெரும் வீரர்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள். இஸ்லாமை ஏற்கும் முன் முஸ்லிம்களின் கடும் எதிரியாவார். நபிகளாரையே கொலை செய்யும் சிந்தனையிலே இருந்தவர். கொடுமையான இந்த எண்ணத்துடன் ஒரு நாள் உருவிய வாளுடன் சென்றார். வழியில் நாயிம் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதிர்பட்டார்கள். இவர், உமரே, எங்கே செல்கிறீர் என வினவிட, முகமதை கொலை செய்ய என்றார். இதற்கவர், முதலில் உமது தங்கையின் நிலையை தெரிந்து கொள்ளும், அவரும் அவர் கணவரும் முஸ்லீமாகி விட்டனர் என்றார். இதை கேட்டதும் கோபத்தால் கொதிப்படைந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக தங்கையின் வீட்டிற்கு சென்று இருவரையும் இரத்தம் வரும் அளவுக்கு பலமாக அடித்தார். பிறகு கோபம் தணிந்ததும், நான் வரும்போது எதையோ படித்து கொண்டிருந்தீர்களே, அதை எனக்கு காட்டுங்கள் என்றார். நீர் அசுத்தமாக இருக்கிறீர், குளிக்காமல் அதை தொடக்கூடாது என்றார் தங்கை. பிறகு குளித்து சுத்தமாகி குர்ஆனை வாங்கி படித்தார். படித்ததும் அவர் நிலை மாறியது. உடனே நபிகளாரின் திருச்சமூகம் சென்று இஸ்லாத்தை ஏற்றார். இதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்த சஹாபாக்கள் உரத்த குரலில் தக்பீர் முழக்கமிட்டார்கள். இரண்டாவதாக, அல்லாஹ்வின் ஆற்றல். ரோமம் அல்லாஹ்வின் அருட்கொடை. உரோமம் அல்லாஹ் வழங்கிய விலை மதிப்பில்லா வெகுமதியாகும். மனிதனின் தலையில் பட்டு போன்ற ஜொலிப்பான அழகான முடியை அல்லாஹ் முளைக்கச் செய்துள்ளான். இது வெப்பம், குளிர், மற்ற பாதிப்புகளிலிருந்து தலையை பாதுகாப்பதுடன் முகத்தின் அழகையும் கூட்டுகிறது. நம் உடலில் தேவையான இடங்களில் முடி முளைக்கிறது. இந்த முடி உதட்டில் முளைத்திருந்தால் நாம் படும் அவஸ்தையே அளவே இருந்திருக்காது. பேசவோ சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. இதேபோல் உள்ளங்கையில் முளைத்திருந்தால் எவ்வளவு சிரமப்படுவோம். இவ்வாறாக அமைத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒப்பில்லா ஆற்றலுக்கு சான்றாகும். நாம் மனிதனை மிகவும் அழகான அமைப்பில் படைத்தோம் என அல்லாஹ் கூறுகிறான். மூன்றாவதாக, ஒரு ஃபர்லை பற்றி. தொழாதிருத்தால் ஏற்படும் கேடு. தொழுகை விடுவது மனிதனை குஃப்ரில் சேர்ந்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் ஈமானுக்கும் குஃப்ரிற்கும் இடையில் தொழுகைதான் வேறுபாடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாலாவதாக, ஒரு சுன்னத்தை பற்றி. 3 முடிச்சில் தண்ணீர் குடித்தல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 அல்லது 3 தடவை மூச்சு விட்டு தண்ணீர் குடித்து அன்னலார் இவ்வாறுதான் குடித்தார்கள் என கூறினார்கள். ஐந்தாவதாக, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோயாளியை நலம் விசாரிப்பதின் நன்மை. ஒரு முஸ்லிம் நன்கு ஒழு செய்து நன்மை நாடியவராக நோயுற்ற தனது சகோதரனை நலம் விசாரிக்க செல்வாரானால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் 70 வருட தொலைதூரம் இடைவெளி ஆக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக, ஒரு பாவத்தை பற்றி. ஹஜ் செய்யாமல் இருத்தல். ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருந்தும் எவர் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக, உலகத்தை பற்றி. உலகம் மறுமையின் மூலதனம். இவ்வுலகை மறுமையின் மூலதனமாக ஆக்கிக் கொள்பவருக்கு இது சிறப்பான வீடாகும். அல்லாஹ்வும் இதனால் திருப்தி அடைகிறான். மேலும் இவ்வுலகத்தால் மறுமையை எவர் மறந்து விடுவாரோ அவருக்கு இது மிக்க கெட்ட வீடாகும். அல்லாஹ்வும் அவரை வெறுக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக, மறுமையை பற்றி. நரகவாசிகளின் கூச்சல். அல்லாஹ் கூறுகிறான், துர்பாக்கியமடைந்தவர்கள் நரக நெருப்பில் எரியப்பட்டு இருப்பார்கள். அதில் அவர்களுடைய கூச்சலும் கூப்பாடும் இருக்கும். ஒன்பதாவதாக, நபிவழி மருத்துவம். 3 விஷயங்களில் நிவாரணம் உண்டு. 3 விஷயங்களில் நோய் நிவாரணம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1. தேள் சாப்பிடுவது. 2. இரத்தம் குத்தி எடுப்பது. 3. நெருப்பால் சூடு வைப்பது. ஆனால் நெருப்பினால் சுட்டு தழும்பு ஏற்பட்டதும் முறையை தமது உம்மத்தினருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். 10. குர்ஆனின் அறிவுரை. இறையச்சம் பெற என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமுடையோராகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.